ஓம் நம சிவாயா. வெற்றிகரமாக இனிய பரிக்கிரமா தொடக்கம். இன்னைக்கு 29/8/2025 பரிக்கிரமாவிற்காக அனைவரும் தயாராகிவிட்டோம். ஓம் நம சிவாய. அப்பா எப்படி காட்சி கொடுக்குறாரு பாருங்க. ஓம் நம சிவாய். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கைலாய யாத்திரையின் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தேவர்கள் பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் காட் அப்படின்ற பகுதி. யமதுவார் இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து தான் நம்மளுடைய பரிக்கிரமா ஸ்டார்ட் ஆகும். முதல் நாள் பரிக்கிரமா இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் போய் தொரல்புக் அப்படிங்கிற இடத்துல தங்குவோம். எவ்வளோ அருமையாக காட்சி கொடுக்குறாரு பாருங்கள். க்ளவுடு இல்லை. நேற்று நைட்லாம் ஸ்னோஃபால், அதனால தான் இவ்வளோ ஐஸு. அற்புதமான தரிசனம். எம்பெருமானுக்கு மிக்க நன்றி. நடந்து போகிறவங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். குதிரைக்கு போகிறவங்க இங்கே குழுக்களில் தேர்ந்தெடுப்பாங்க. அது மூலமா குழுக்கள் எடுத்து குதிரையில் பயணம் ஆகும். இந்த பூத உடலை நீக்குவதற்காக யமனின் நுழைவாயில் என்று சொல்லப்படுகிற யமதுவார்க்குள் நுழைகிறோம். இது வழியாக நமது யாத்திரை தொடங்குகிறது. யமதர்மனுக்கு போற்றி. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சிவாய நம. பரிக்கிரமாவை இனிதியை துவங்குகிறோம். ஆஹா, சிட்டுக்குருவிலாம் பாருங்க, எவ்வளோ அழகாக இருப்பார். ஸ்ரீரங்கம் ஹனுமான் மோகன்ராஜ் நான் திருச்சி கைலை டிராவல்ஸ் உரிமையாளர் திரு சரண் அவர்கள் மூலமாக இந்த கைலை டிராவல்ஸில் பயணம் செய்தேன். இந்த புனித யாத்திரை மிக நிறைவாக எங்களுக்கு அமைந்தது. ஒவ்வொரு பகுதியிலும் பகவானின் தரிசனம் எங்களுக்கு மிக நன்றாக அமைந்தது. அதுவும் அஸ்தவத தரிசனத்துக்கு நாங்கள் சென்ற பொழுது, நாங்கள் சென்ற சிறிது நேரத்திலேயே எங்களுக்கு தரிசனம் அளித்த சிறிது நேரத்தை திரை போட்டது போல் மேகங்கள் பகவானை மூடிக்கொண்டது. இப்பொழுது நாங்கள் யமத்வாரிற்கு வந்து இந்த பூத உடலை நீக்கி உள்ளே பகவானை தரிசிக்க உள்ளே செல்கின்ற இந்த யமத்வார அருகில் நின்று இந்த செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த யாத்திரை, புனித யாத்திரை எங்களுக்கு மிகவும் நன்றாக மகிழ்ச்சியாக இருந்தது. நான் என்னுடைய பிறவி பலனை இதன் மூலம் அடைந்ததாக நான் கருதுகிறேன். Indians don't do Indian. this. Don't do this, no? Ah. Indians don't do this. No, only Buddha, walking. Tibetan. Where are you from? No stamina Indian. This is Tibetan only. Yeah. Where are you from? 17 days, one Kora. This type. Yes. You are from? Israel. You are from? Israel. Israel. Yes. Oh wow, very nice. And you're from India. Where in India? Yeah. Where? Chennai. From Chennai? Chennai. Ah.
I am 16th time here. 16. 16th. So one more you are... From 2007. It's the 16th time. 16th time. Oh, that's very good. Very good. Well, 17 times God you is are calling. free from all your sins. After 17 times. 16 times. 16th time. 16 times. Wow. First is 2007. That's good. Yeah. Last 5 years not allowed in Indian. Here. Yes, yes. So you like this place? Ah. You like it. You come alone or in group? முதல் நாள் பரிக்கிரமாவில் மதிய உணவு உண்ணுமிடம். ஒரு அரை மணி நேரம் ஓய்வு. ஐயா எப்படிங்க இருக்கு குதிரையில் வந்த அனுபவம்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர். இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு. எப்பவுமே நல்லா இருக்கும். எப்பவுமே நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஜெய ஆஞ்சநேயா. மேற்கு முகம் கைலைநாதனின் மேற்கு முக தரிசனம். இதுதான் நம்ம மதிய உணவுக்காக ஓய்வு எடுக்கக்கூடிய இடம். இங்கே மதிய உணவு சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். ஓகேவா? ஓம் நம சிவாய். அங்கே பாருங்க, நான் தெரியுறேண்ணா. ஜெயா. திபெத்தியர்கள் கைலையை வலம் வரும் முறை. இப்படி இவர்கள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து ஒரு முறை கைலையை வலம் வருவதற்கு 21 நாட்கள் ஆகும். ஒரே வருடத்தில் 17 முறை இப்படி செய்தால் அவர்கள் லாமாவாக ஏற்றுக்கொள்வார்கள். வடக்கு முக தரிசனத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. அங்கிட்ட ஒன்று இருக்கு, 2 இருக்கு.
இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா முதல் நாள் பரிக்கிரமாவை சூப்பராக முடிச்சுட்டு தொரல்புக் கேம்பில் இருக்கோம். இந்த இடம் வந்து 17,600 அடி உயரத்தில் இருக்கும். நல்ல புது பில்டிங், நல்ல ரூமு கொடுத்துருக்காங்க. காஃபி டீலாம் ரெடியாக இருக்குது. காஃபி குடிச்சிட்டு அப்புறமா போய் ரூமை உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஜெய் ஆஞ்சநேயர். ஏரியா எப்படி இருக்குது பார்த்தீங்களா மக்களே? நல்ல சூப்பராக பில்டிங் கட்டிட்டாங்க. எங்கள் ரூம் நம்பர் 118. ஓம் நமச்சிவாய். டீ சாப்பிடலையா? ரூம்லாம் நல்ல வசதியாக இருக்கா? ரூம் ஹீட்டர், வைஃபை, வெரி குட் வெரி குட். எப்படி இருந்துச்சு பயணம்? நான் ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன். வெரி குட். என்ன ரொம்ப பிளஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப பண்ணிட்டார். ஏன்னா இவ்வளவு கிட்ட எல்லாம் பாப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லப்பா. காலையில பொன்னாரி மணி தரிசனம் பார்க்க போறோம். கண்டிப்பா கொடுப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா கொடுப்பாரு. ஆமா. ஐயா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்ல தரிசனம். கொடுப்பினை குதிரையில வந்தது எப்படி இருந்துச்சு? குதிரையில வந்து நல்லா இருந்தது. பெருமானோட கடாட்சம் அவர் மூலமா உங்களோட எம்பெருமானே. ஆமா, அவர் வந்து பார்க்க முடியாது, உங்களை பார்க்க முடியும், அவ்வளவுதான். இறைவா, இது வேறையா? ஆமா. ஹலோ மேடம், கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஆமா. எப்படி வந்தீங்க? குதிரையா நடந்தா? நடந்து வந்தோம். எப்படி இருந்துச்சு? தயவு செய்து உங்களுக்கு தேவையானது மட்டும் சுமந்துன்னு வாங்க. நீங்க சுமத்துறதுதான் உங்க கூடவே கொண்டு வாங்க. யாரு வந்தாலும் சரி போதும். ஒரு நாள் கூத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். ஓகே. நடக்க முடியுது, அலையாதீங்க. வெயிட் நடக்க முடியும். ஹெல்ப்பராவும் வர முடியல. நம்ம சுமையை நம்ம சுமக்கணும். நான் வர வழியில எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்ட பிறகு என்னால நடக்க முடியல. அதனால அடி மேல அடி வச்சு நடந்து வந்தேன். அதனால ரொம்ப ஸ்லோவான என் கூட வந்த சரவணன் அண்ணாக்கு கோடி புண்ணியம் சேரட்டும். இறைவா. ஏன்னா நான் வர வழியில ரொம்ப நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்தது. அவர் அடிக்கடி வந்து அது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாரு. டைம் எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாரு. ரொம்ப நன்றி. அப்புறம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நான் ஒரு நிமிஷம் கீழே உட்காந்து அவரை பார்க்கறதுக்கு அவர் ஒரு மெடிடேஷன் பண்ணாரு. அதையும் காணாத காட்சி அது எனக்கு. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அவன்தான் வணங்கி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். கைலாஷ்ன்றது ஒரு கனவு எனக்கு. நான் வந்து எங்கள் அப்பா அம்மா சொல்லி தான் கைலாஷ்ன்ற ஒரு வார்த்தை எனக்கு தெரிஞ்சது. கைலாஷோட கனவை வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் இமேஜினேஷன்லேயே வாழ ஆரம்பிச்சிட்டேன். அது மேபி அப்பா வந்து ரொம்ப ஃபோட்டோஸ்லாம் கூட நான் பார்த்துக்கல. ஆனால் அந்த பேரை வச்சு நான் நிறைய இந்த இடம் இப்படி தான் இருக்கும், அந்த இடம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் சரவணனாவோட பழக அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ண ஆரம்பித்தார். கைலாஷ் வந்து சும்மா இல்லை, கஷ்டமான யாத்ரா. நம்மளே வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி வி ஹேவ் டு கெட் ப்ரிப்பேர் ஆகும். ஸோ அதெல்லாம் மேபி அதால் தான் நான் டிலே ஆச்சானோ தெரியல. ஃப்ரம் 2000 நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 2020 ட்ரை பண்ணுறேன். 2025 தான் முடிவடைஞ்சது. 2000 அந்த 5 years கேப் வந்து இட்ஸ் ஃபார் மீ. நான் ப்ரிப்பேர் ஆகணும். அதால் எனக்கு நான் நிறைய யாத்ரா ஆரம்பித்தேன். அந்த கேப்பை வந்து ஐ ஸ்டார்டட் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப். ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நான் சோலியும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய விஷயங்களை வந்து அந்த எதிர்பார்ப்பு, ஏமாற்றங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நிறைய விஷயங்களை வந்து இந்த யாத்ரா வந்து ஹெல்ப் மீ அ லாட். நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கெயின் பண்ணேன் நான் இதில். கைலாஷ் யாத்ராவில் பொறுத்தவரைக்குமே இந்த டே 1 வந்து ஐ ஸ்டார்டட் ரொம்ப தெம்பாக ரொம்ப வேகமாக ஸ்டார்ட் பண்ணேன். நான் கொஞ்சம் நல்லா வேகமாக தான் போனேன். ஆனால் அது ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்ச்சாக தான். பிகாஸ் யோர் பாடி வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் யோர் ப்ரீத் கண்ட்ரோல் பண்ணணும், யோர் வாக்கிங் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இன்ச்சாக நீங்கள் பண்ணிங்கன்னா வில் பி ஏபிள் டு ஃபினிஷ் இட் வித்தவுட் எனி ப்ராப்ளம். அதேமாரி உங்களோட சுமையை நம்ம எப்போவுமே நம்ம சுமையை வந்து எக்ஸ்ட்ராவாக தான் சுமப்போம்.
தேவையில்லாத சுமைகளை சுமந்துட்டு கடவுள் மேலே வந்து குறைய வந்து சொல்லிகிட்டே இருப்போம். அது ஆக்சுவலாக தேவையில்லை. நான் நிறைய பேக் பண்ணேன். அப்புறம் ரியலைஸ் பண்ணேன் நத்திங் இஸ் நீடட் ஹியர். நான் மேபி ஒரு 5 கிலோக்கு வந்து நான் நட்ஸு, ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு, சாக்லேட்ஸ் நிறைய எடுத்துன்னு வந்தேன். பட் ஆனால் ஐ டென்ட் ஈட் ஒன் ஆல்சோ. இந்த யாத்திராவில் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா 5 ஸ்ட்ரெப்சில்ஸ் தான் சாப்பிட்டேன். முந்தா நேற்று ஒரு 2 சாக்லேட் சாப்பிட்டேன். நேற்று வந்து மேபி அந்த அண்ணா சொன்ன நாத்தங்காய் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணேன். அது இன்னும் ஒரு 10 மில்லிகிராம் கூட இருக்காது உங்களுக்கு. தட்ஸ் இனஃப் ஃபார் யூ. அண்ட் ரெயின் கோட் இஸ் மஸ்ட். அண்ட் செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் முக்கியம். இதெல்லாம் இருந்தாவே கைலாஷ் யாத்ரா இஸ் சிம்பிள். If you think it is simple, it is simple. If you load yourself with the burden at the back, it will hurt you a lot. அதுதான் நான் கற்றுக்கிட்ட முதல் பாடம். நான் இறக்கிட்டேன். இனிமேல் சிம்பிளாக இருக்கணும்னு பார்க்குறேன். அதே மாதிரி அண்ணாவோட இன்னொரு ரூபத்தை நான் பார்த்தேன். இது வந்து குளிர். ஐ டோன்ட் நோ த மைனஸ் என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் அண்ணா வந்து செகண்ட் டே பரிக்கிரமாவில் வந்து ஃபஸ்ட் டே பரிக்கிரமா முடிச்சுட்டு அண்ணா வந்து அந்த கைலாஷோட அடிவாரத்தில் வித்தவுட் எனி ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸே பாரமாக இருக்குன்னு நினச்சி இறக்கி விட்டுட்டு he started to meditate. அந்த மெடிடேஷன் வந்து இட் கேவ் மீ பவர் ஆல்சோ. அவர் பக்கத்தில் நானும் உட்காந்து இது பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கும் கொடுக்கும். அந்த குளிரை நான் மறந்தேன். அவரை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு பர்சன்ட் வந்து இட் பாஸ் டு மீ. அந்த மெடிடேஷன் அவரோட பாடி பார்க்கணுமே. இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஐ டென்ட் ஃபீல் எனி அந்த சில்னஸே இல்லை. அந்த பாடி ஒரு கல் மாதிரி இருந்தது அந்த உடம்பு. இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ். அந்த மாதிரி ஒரு வைபான ஒரு பர்சனோட இந்த யாத்ரா பண்ணுறதுக்கு நான் ரொம்ப நன்றி. இந்த சாம்ராட் அண்ட் கைலை ட்ராவல்ஸ் வந்து இந்த கைலாஷ் யாத்ரா வந்து they plan very well including food. நான் அவங்க சாப்பிடாரு வந்து நான் வந்து நிறைய விஷயம் வந்து வீட்டில் சாப்பிடவே மாட்டேன். பட் ஸ்டில் இதுதான் சாப்பாடு, எல்லாருக்கும் இதுதான் கொடுக்குறாங்கன்னா ஐ ஸ்டார்டட் டு ஈட். நான் பிட்டர் கார்ட் சாப்பிட்டேன். அது வந்து எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும் நான் என்ன சாப்பிடுவேன்ட்டு. ஸோ இங்கே அது வந்து நான் மூஞ்சி சுளிக்காத, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத, எதுவுமே இதுதான் லைஃப். இப்படி இருந்தால் நீங்கள் கைலாஷ் யாத்திரைக்கு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓப்பன் ஸ்பேஸில் யூ வில் யூஸ் த ரெஸ்ட் ரூம். யூ வில் நாட் மைண்ட். பீப்புள் மற்றவங்களும் வந்து உங்களை அந்த மாதிரி தப்பாக நினைக்க மாட்டாங்க. இப்படி தப்பான பார்வை யார்கிட்டையுமே இல்லை. இந்த உலகம் வேறு மாதிரி இருக்குது. கைலாஷ் உலகம் இட் இஸ் வெரி பவர்ஃபுல். நீங்களும் வந்து அனுபவிங்க. ப்ளீஸ் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஓம் நம சிவாய. அவன் வந்து என் மனசில் இருந்ததால் ஐ வாஸ் ஏபிள் டு கம்ப்ளீட் திஸ் அலாங் வித் சரவணன் அண்ணா. அவர் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த யாத்திரை நான் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் ஐ டவுட். நான் கண்டிப்பாக அவரோட ஒரு இன்ச் பை இன்ச் என் கூட பக்கத்துலேயே இருந்தார். எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ட்டு. ஆனால் அவர் அந்த கஷ்டத்தை வந்து எனக்கு தெரியப்படுத்தவே இல்லை. என்னால் முடியும்னு சொல்லி ஊக்குவிச்சிட்டே வந்துட்டு இருந்தார். இஸ் மோர் தென் சம்திங். தேங்க்யூ ஸோ மச். அவன் அருளால் அவன் தாள் வழங்கி. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். நண்பர்களே, இப்போ நம்ம தங்கியிருக்கக்கூடிய தொடர்பு கேம்பில் நல்ல வசதியெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆக்சிஜன்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்லா இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நல்லது ஒரு வசதி பண்ணி வச்சுருக்குறாங்க. உள்ளே கடை இருக்குது, நமக்கு தேவையானது வாங்கிக்கலாம். ஆனால் எல்லாமே ரேட்டு டபுள். வேறு வழி இல்லை. நம்ம அங்கேருந்து ரொம்ப தூக்கிட்டு வர முடியாது இல்லையா. இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்களுடைய கைலாய யாத்திரையின் 10ஆம் நாள் பயணம். இன்றைக்கி வடக்குமுக தரிசனத்தில் இருக்கோம். பொன்னாருமேனி தரிசனத்துக்காக காத்திருக்கிறோம். இங்கிருந்து டோல்மா பாஸ் நோக்கி நமது யாத்திரை தொடரும். டோல்மா பாஸை கடந்து இன்று இரவு தங்க போகக்கூடிய இடம் ஜூதல்புக். நாளைக்கு யாத்திரை 3ஆம் நாள் பரிக்கிரமம் நிறைவு செய்வோம். அங்கே மேலே போய் ஒவ்வொரு இடமா பார்ப்போம். ஓகேவா? ஓம் நம சிவாய.
哇，好多呀！那吃啥呢？这是小旗子，好像。这是什么旗子呀？他们队伍的旗子。இது அப்புறம் லைட்டாக தெரியுதா டோல்மா பாஸ். 从这儿叼了一叼进去。 பிஸ்கட் சாப்பிடுது, குருவி பிஸ்கட் சாப்பிடுது. இந்த நண்பர் சைனீஸ், இவர் 4வது முறையாக திருக்கையிலே வலம் வருகிறார். டோல்மா பாஸ் நோக்கி நமது பயணம். காலையில் மிஸ்ட் எவ்வளோ ஏறிட்டு பாருங்கள், பாதையெல்லாம் மறைக்குது. இந்த மாதிரி பாதையில் தான் நம்ம ஏறணும். நியரஸ்ட் 19,000 அடி இந்த பாதையில் தான் நம்ம ஏறணும். இங்கே தான் வடகிழக்கு முகம், ஆனால் சுத்தமாக மிஸ்ட்டு மூடிடுச்சு. பாதை எப்படி ஏறுது பார்த்தீங்களா? வாங்க மேலே ஏறுவோம். விட்டுருமா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இது மாதிரி திபெத்தியர்கள் ஒரு முறை திருக்கைலாயத்தை வலம் வருவதற்கு 21 நாட்கள் ஆகும். ஒரு தீவிர பக்தி. இவர்களுடைய பக்திக்கு நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அன்பு நண்பர்களே, இப்போ நான் நிற்கிற இடம் எது தெரியுங்களா? பின்னாடி ஒரு மலை தெரியுதா, கொடி கட்டியிருக்கா? அதை தாண்டி போனால் டோல்மா பாஸு. இந்த கைலாய யாத்திரையில் மிக உயரமான ஒரு பகுதி. அந்த மலையை தாண்டி அடுத்த ஒரு மலை இருக்குது, அதுதான் டோல்மா பாஸு. கிட்டத்தட்ட 19,000 அடி உயரம். இந்த டோல்மா பாஸ் அடிவாரம் வரைக்குமே வண்டி வர அளவுக்கு பாதையை சரி பண்ணி வச்சுருக்குறாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த வண்டியில் அலோடு கிடையாது. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ், ஆம்புலன்ஸ் மாதிரின்னு வச்சுங்களேன், அதுக்காக மட்டும் வச்சுருக்குறாங்க. பொதுவாக எல்லாருக்குமே இந்த வண்டி வசதி கொடுக்கலாம், ஆனால் சைனீஸ் கவர்மெண்ட்டு கொடுக்கறதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த திபெத்துக்காரங்க குதிரை ஓட்டுறவங்க சம்பாதிக்கணும், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்குறாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா குதிரைக்கும் ஹெல்ப்பருக்கும் சேர்த்து 4,200 யுவான் வரைக்கும் வாங்குறாங்க. இப்போ டோல்மா பாஸ் அடிவாரத்தில் இல்லை கட்டடம் வந்துருச்சு, ஹோட்டல்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் ரொம்ப வசதிகள்லாம் வந்துடும் போல். நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கிரிவலம் வந்து நம்ம குதிரை இல்லை நடந்து தான் வரணுங்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி டோல்மா பாஸ் ஏறி கீழே இறங்கினோம்னா அங்கேருந்து ஜீப் வசதி வச்சுருக்குறாங்க. நேராக தார்ச்சனுக்கே போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 800 யுவான் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சிஜன்லாம் இருக்குங்க. இது வந்து குளுக்கோஸ் ட்ரிங்க். இதுதான் நிறைய இங்கே உள்ள திபெத்தியர்கள் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஹோட்டல்ஸ். வாங்க நம்ம டோல்மா பஸ் ஏறுவோம். ஓகேவா? நின்றுக்கிட்டே இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகுது.
ஓம் நமச்சிவாயா. திருக்கைலையின் வடகிழக்கு முக தரிசனம். அருமையான தரிசனம். சிறப்பு சிறப்பு. பனிமலை பெய்ய தொடங்கிவிட்டது. எப்பவுமே டோல்மா பாஸ் ஏறும்போது பனிமலை பெய்யும். ஏன்னா ரொம்ப உயரம், கிட்டத்தட்ட 19,000 அடிக்கு மேல். அதனால் இங்கே எப்பவுமே பனிமலை பெய்யும். அதுலேயும் இவங்க எப்படி பரிக்கிரமா வராங்க பாருங்கள். இவங்கெல்லாம் திபெத்தியன்ஸ். இவங்க 3 அடிக்கு ஒரு முறை எழுந்து நின்று திருப்பி மறுபடியும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி தான் அந்த பரிக்கிரமா பண்ணுறாங்க. இப்படி இவங்க ஒரு முறை கைலாயத்தை கிரிவலம் வரத்துக்கு 21 நாட்கள் ஆகும். நம்மெல்லாம் நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி தான் எவ்வளோ ஒரு கடுமையான பக்தி பாருங்கள். ஜவ்வரிசி மாதிரி விழுகுது பனி. ஓம் நம சிவாய. இங்கே பாருங்கள் மக்களே, எல்லா பக்கமும் கேமரா வச்சுருக்குறாங்க. இது டோல்மா பாஸ் அடிவாரம். அதே மாதிரி எமர்ஜென்சிக்கு அலாரம் இங்கே வச்சுருக்குறாங்க. கைலாயத்தை சுற்றி இது மாதிரி கேமரா நிறைய இருக்குது. யாரும் எங்கிட்டும் அனாவசியமாக போகக்கூடாதுன்னு வச்சுருக்குறாங்க. அதுக்குன்னு உள்ள பாதையை தவிர வேறு எங்கிட்டும் போகக்கூடாது. போனால் ஃபைனு. டோல்மா பாஸ் மலையேற்றத்தின் பாதை எப்படி இருக்குது பாருங்கள். இதில் தாங்க ஏறணும். டோல்மா பாஸ் ஏரியாவில் ஆக்சிஜன் ரொம்ப கம்மி. பாருங்கள், ஒருத்தர் ஆக்சிஜன் வச்சுட்டு உட்காந்துருக்காரு பாருங்கள். இங்கே நிறைய பேருக்கு மூச்சு திணறல் வரும். பின்னாடி வரவர் அவரும் ஆக்சிஜன் வச்சுருக்காரு. மஞ்சள் கலரில் மாட்டியிருக்காரா, அதுதான் ஆக்சிஜன் சிலிண்டரு. இவரும் மாட்டியிருக்காரு. பின்னாடி வரவங்க ஒரு சிலிண்டர் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் இங்கே வச்சுருப்பாங்க. ரொம்ப கடுமையான ஒரு மலையேற்றம் இது. இதில் தான் ஏறணும். வாங்க நம்மளும் ஏறுவோம். ஓம் நம சிவாய். டோல்மா பாஸ் நெருங்கிட்டோம். இந்த பாருங்கள், பக்கத்தில் வந்துட்டோம். மேலே டாப்பு தான் டோல்மா பாஸ். ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிச்சு. ஜவ்வரிசி மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஏரியா தான் ஆக்சிஜன் இல்லாத ஒரு பகுதி டோல்மா பாஸ். ஓ, எல்லாம் எவ்வளோ பாறை பாருங்க. இங்கேயும் கேமரா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. எங்கே பார்த்தாலும் கேமரா. பரிக்கிராமாவில் கடைசியாக தெரியும் கைலாஷோடைய பகுதி இதுதான்.
மூச்சு ரொம்ப இறக்கிதில்ல. இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் டோல்மா பாஸ். திபெத்தியர்களுடைய மிக முக்கியமான ஸ்தலம் இது. அவங்க தான் இந்த கொடியெல்லாம் இங்கே வந்து கட்டுறாங்க. மிகவும் கடுமையான ஒரு மலையேற்றம். கிட்டத்தட்ட 19,600 அடி உயரத்தில் இருக்கேன். இங்கே வரவங்க எல்லாருமே மேக்ஸிமம் சிலிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், ஆக்சிஜன் சிலிண்டர் மேக்ஸிமம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப குறைவு. நான் பேசுகிறத வச்சு உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆக்சிஜன் இதாக இருக்குன்ட்டு. தொடர்ந்து 10 ஸ்டெப்பு மலை ஏறி வர முடியல, அந்தளவுக்கு மூச்சு இறக்கிது. பனி அதிகம், அப்பப்போ ஸ்னோஃபால் வேறு ஜவ்வரிசி மாதிரி கொட்டுது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இந்த பாருங்கள், இங்கே பாருங்க கொட்டுதா. காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பித்தாங்க பயணத்தை. இப்போ கிட்டத்தட்ட மணி 12:45, 5.25 மணி நேரம் ஆயிருக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு. ரொம்ப மெதுவாக தான் வந்தோம். காலையிலேருந்து 2 ரெட்புல் குடிச்சிட்டேன். அப்படியே இந்த பனிக்கு நாக்கெல்லாம் வறண்டு போகுது. எவ்வளோ தான் குடிக்கிறது. இனிமேல் கீழே இறங்கினா தான் மலையை விட்டு ஒரு 7 கிலோமீட்டர் கீழே போகணும். அதுக்கப்புறம் தான் கடை கிடைக்கும் வாங்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கும் இந்த ஏரியாவில். ஃபுல்லாக ஐஸ் தான். பாருங்க நிறைய சிலிண்டர் கிடக்குங்க இங்கே. ரொம்ப ரிஸ்கான ஒரு பகுதி இந்த இடம். யாரையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இந்த இடத்துல நிற்க விட மாட்டாங்க. இம்மிடியேட்டாக கீழே இறங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா மூச்சு விட முடியாது, ஆக்சிஜன் கிடையாது, மூச்சு திணறல் வரும். அதனால் வேண்டியதான். இந்த ஸ்னோஃபால் வேறு அதிகமாகிட்டே இருக்குது. நானும் கீழே இறங்கணும். வாங்க, அடுத்த இடத்துல போய் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஓகேவா? ஓம் நமச்சிவாய. இது வரைக்கும் நமக்கு ஆக்சிஜன் சிலிண்டரு பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இறைவன் உருவாக்கலை. அதனால் அவருக்கு நன்றி சொல்லணும். நான் இந்த இடத்துக்கு வர்றது 16வது முறையாக இந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் பண்ணிட்டு வரேன். இது வரைக்கும் நடந்தான் வரேன். இது வரைக்கும் குதிரை ஏறலை. அதுக்கும் ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா உடல் பலத்தையும் மனபலத்தையும் மற்ற எல்லோருடைய நல்லாசிகளால் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்மளால் மட்டும் இல்லை, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், கூட இருக்கிறவங்க, மனைவி மக்கள், நண்பர்கள், இது போன்ற ஆன்றோர்கள், சான்றோர்கள், இது போன்ற எல்லோருடைய ஆசீர்வாதத்தால் தான் இன்றைக்கி எனக்கு இது போன்ற வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. அதனால் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் இன்னும் நிறைய முறை இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள்கிட்டையும் ஆசி வழங்க சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா? ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. ஜெய் ஆஞ்சநேயா. அன்பு நண்பர்களே, இங்கே பாருங்கள் ஐஸு. அப்படி அப்படியே நம்ம டோல்மாபாஸ் ஏரியா வந்துட்டோம். காலையில் 7:30 மணிக்கு தொரல்புக் கேம்ப்லேருந்து ஆரம்பித்தோம் பயணத்தை. தண்ணி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக போகுது. தற்சமயம் மணி 12:30. ஓம் நம சிவாய். 12:30 மணிக்கு டோல்மாபாஸ் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆயிருக்கு. ரொம்ப பொறுமையாக தான் வந்தோம், வேகமாலாம் இல்லை. ரொம்ப ரிலாக்ஸாக ஆஸ்வாசப்படுத்தி தான் வந்திருக்கோம். வேகமாக போய் என்ன பண்ண போகிறோம், எப்படினாலும் ஜூதல் புக் கேம்பில் போய் நைட்டு தூங்க போகிறோம். அதுக்கு பொறுமையாக போகலாம். இதாங்க டோல்மா பாஸ். பார்த்துங்க மக்களே, இந்த டாப்பு தான் வந்துட்டோம். வாவ். ஓம் நம சிவாய். எப்படி மூச்சு வாங்குது பார்த்தீங்களா?
டோல்மா பாசிலிருந்து கீழே இறங்கக்கூடிய பகுதி எப்படி செங்குத்தாக இறங்குது பாருங்கள். இப்படி தான் இந்த பாறையில் தான் இறங்கணும். அங்கே ஒரு மலை தெரியுதா, அந்த மலை கணவாய் அது உள்ளே கீழே இறங்கணும். அது ரொம்ப டீப்பாக இறங்கும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நண்பர்களே, பின்னாடி பச்சை கலரில் தெரியறது தான் கௌரி குண்டு, அதாவது பார்வதி தேவி குளிக்கக்கூடிய இடம். ரொம்ப புனிதமான தீர்த்தம். இது எல்லோரும் கீழே போய் எடுக்க முடியாது. இது எடுக்கணும்னா அந்த திபெத் கைடு இவங்க மூலியமாக தான் நம்ம ஒரு 50 யுவான் 100 யுவான் இப்படி கேட்பாங்க. அவங்கள்ட்ட காசு கொடுத்தோன்னா எடுத்து கொடுப்பான். ரொம்ப டஃப்பான இடம். பார்த்துங்க எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? இது டோல்மா பாஸ்லேருந்து கீழே இறங்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஓம் நம சிவாய். வாங்க நம்ம கீழே போவோம். ஓம் நம சிவாய். டே 3 பரிக்கிரமா இன்னையோட முடிவடையுது. மழையும் ஆரம்பிச்சிருச்சு. இது லாஸ்ட் 1 கிலோமீட்டர். God grace. Yeah. Om Namah Shivaya. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். 24 பேர்லேருந்து 5 பேர் தான் கடைசி பரிக்கிரமா வரைக்கும் நடந்து போகிற மாதிரி இருக்கிறோம். இது ஒரு பெரிய ஸ்டீப். நம்ம சுமையை கொஞ்சம் கம்மி பண்ணாதான் இந்த பரிக்கிரமாவை கொஞ்சம் திருப்தியாக கம்ப்ளீட் பண்ண முடியுது. டூ மினிட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஆனால் 10 ஸ்டெப்ஸ் தான் மேலே ஏறி இருக்கோம். ஓம் நம சிவாய். ஜெய் ஆஞ்சநேயா. இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தேதி 31/8/2025. கைலாய யாத்திரையின் 10ஆம் நாள். காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பித்த நடைபயணத்தை இப்போ மணி 9:30 வெற்றிகரமாக கைலாய பரிக்கிரமாவை இனிதே முடிச்சிட்டேன். இறைவன் அருளாசியால், உங்களை போன்ற நல்லவர்களின் நல்லாசியால். இதான் எண்டு பாயிண்ட்டு பாருங்கள். இதோட பரிக்கிரமா 3ஆம் நாள் பரிக்கிரமா முடியுது. இதான் நாங்கள் வந்த பாதை. அருவி நல்லாயிருக்கா? ரொம்ப சிறப்பு. இதுக்கப்புறம் போய் தார்ச்சலில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இனிமேல் ரிட்டர்ன். இன்றைக்கி நைட்டு சாகா, நாளைக்கு ஞாலம், நாளை மறுநாள் காட்மாண்டு போயிடுவோம். அடுத்த நாள் சென்னை. இதுதான் நம்மளுடைய கைலை பயணம் யாத்திரை. அனைவருக்கும் மிக்க நன்றி. கைலாயநாதன் அனைவருக்கும் அருளாசி புரியட்டும். ஓம் நம சிவாயா. ஐயா வாங்க.
கையை கொஞ்சம் கழுவி இப்போ தண்ணி எப்படி இருக்கு? ஐயோ சில்லுன்னு இருக்கியா. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மக்களுக்கு எல்லாமே பார்க்கணும்ல. பாருங்க, ரோடு ஃபுல்லாக தண்ணி. ஓ மோகனையா வாங்க. ஜெயாஞ்சனையா. கோதாரி பார்டரில் சரியான லேண்ட்ஸ்லைடு, அதனால் வண்டியில் போக முடியல. எல்லாம் அந்த லேண்ட்ஸ்லைடை ஏறி கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். மக்கள், வயசான மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. இது ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே இப்போ நடந்துகிட்ருக்கோம். வண்டி எங்கே இருக்குதுன்னு தெரியல இன்னும். வாங்க போய் பார்ப்போம் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியல. டிராஃபிக் நிறையா இருக்குது. வேறு மக்கள் போயிட்டுருக்கா. ஜெய் ஆஞ்சநேயா. என்ன பார்க்க அழகாக இருக்காங்க பாருங்கள். ஃபால்ஸ் எல்லாம் பாருங்கள், ஏகப்பட்ட ஃபால்ஸ், நூற்றுக்கணக்கான ஃபால்ஸு. நண்பர்களே, சைனா பார்டர் தாண்டி கோதாரி பார்டரில் நேபாள் உள்ளே நுழைஞ்சிட்டோம். கொஞ்சம் தூரத்தில் லேண்ட்ஸ்லைடு, வண்டி போகலை. கொஞ்சம் தூரம் ஜீப்பில் வந்தோம், இப்போ நடக்க விட்டாங்க, நடந்து போயிட்டுருக்கோம். இதை பாருங்க, எல்லா மக்கள் நடந்து போதா பார்த்து கவனம் கவனம். திருப்பி அன்னையோட இன்னைக்கு போயிடுச்சுங்க. அன்னைக்கு நம்ம இதில் வண்டியில் வந்தோம், இப்போ சுத்தமாக ரோடே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. அதான் இறக்கி விட்டோம். அப்பா எவ்வளோ பெரிய லேண்ட் ஸ்லைடு பாருங்க. பார்த்து நோ ப்ராப்ளம், நோ டிக்கெட்டுக்கு. பார்த்து 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 கவனமா போங்க, வலிக்கி விட்டுரும். யா 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 எப்போ வேணாலும் சரிஞ்சு விழும். பாரு பெருசு பெருசா இருக்கு. चलो 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 जय आंजनेया। நம்மள வந்தாச்சா? வந்துட்டோம். பின்னாடி உட்காந்து ஞாபகம் இருக்குங்களா? ஆமா, பின்னாடி உட்காந்து என்ன இறக்கி விட்டான், நடந்து போகணுமா? அதில் நடந்தான் போகணும் போல, வண்டி ஏறாது போல. பார்த்து பார்த்து கவனம், கவனமாக இருங்க.
ஐயா கிடையாது, மேலே 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 மேலே. சரியான லேண்ட்ஸ்லைடுங்க. நாங்கள் எங்கேயாவது போகும்போது கம்மியாக தான் இருந்துச்சு லேண்ட்ஸ்லைடு, இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. சுத்தமாக ரோடு இல்லை. பாருங்க. என்னது அது ஒன்று பண்ண. போகுது வண்டி லெஃப்ட் சைடு பார்த்தா நானே குதிச்சிருவோம் போல இருக்கு. நீங்க அதை பார்க்காதீங்க. போலாம் போலாம் போலாம். इधर आओ, इधर इधर. எல்லாம் வால்நட்டு. எவ்வளோ மூட்டை போகுது. எப்படி ஒரு ஆள் இவ்வளோ 3 மூட்டை தூக்குறான் பாருங்க. கைலாஸ் யாத்திரைன்னா சும்மாவா? அப்பனை பார்க்கணுன்னா பிள்ளை கஷ்டப்பட்டு தான் வரணும். ஓ, சுத்தமாக ரோடே இல்லை, பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்க, இதான் ரோடை காணோம்.